நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர பகுதிகளில் வந்து 37 38 டிகிரி வரையிலும், உள் பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் வந்து 38 40 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாயிருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது இயல்பை விட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின் 2 தினங்களுக்கு பிறகு காற்றில் ஈரப்பதத்தோட அளவும் கிழக்கு திசை காற்றுடைய அளவும் கூறுகின்ற அளவில் இருக்கின்ற பொழுது அதன் பிறகு 2 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக குறையக்கூடும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 37 38 டிகிரி செல்சியஸ் பதிவதற்கான வாய்ப்பு உள்ளது. பொதுவாக வந்து நமக்கு பகல் நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும். பகல் நேர வெப்பநிலை வந்து குறிப்பாக வந்து 11 மணியிலிருந்து 4 மணி வரை இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து சூரியனுடைய வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்ம வெப்ப காலத்தில் வந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுபடி வந்து நம்ம வந்து உடல் வந்து இது நீர் சத்து குறையாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். தேவையான அளவுக்கு நீர் சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சூரியன் வெப்பம் நேரடியாக தாக்காதபடி பார்த்துக்கணும். கொடை போன்ற தொப்பி போன்றவற்றை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். வாக்களிப்பது என்பது நமது உரிமை, நமது கடமை. நம் ஜனநாயக கடமையை ஆற்றுவோம்.